elementary transformation of a matrix. Elementary transformation na enna, what are all the row operations, column operation la enna nu இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. Elementary transformation of a matrix. A matrix can be transformed into another matrix. ஒரு மேட்ரிக்ஸை வேற ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் by certain operations called elementary operation. Elementary-னா ஈஸியான ஆப்ரேஷன்ஸ், ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷன்லாம் கிடையாது. ஈஸியாக சம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு மேட்ரிக்ஸை வேற ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். அது என்னென்னலாம் ஆப்ரேஷன்னா எலிமெண்டரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன். எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷனும் பண்ணலாம், எலிமெண்டரி காலம் ஆப்ரேஷன்ஸும் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் interchanging of ith and jth rows of a matrix. Interchanging of ith and jth rows is denoted by Ri double implies Rj. Ri double implies Rj. ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஏதாவது ரெண்டு ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு காலமுமே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 0 2 5 -1 -3 4 -2. இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ R1, இது R2, இது R3. The rows are counted from top to bottom, R1, R2, R3. The columns are counted from left to right. இது வந்து column 1, இது column 2, இது column 3. இப்போ நான் எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷன் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்னா இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எனி டூ ரோஸ், ஏதாவது ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். பாருங்க, R1 double implies R2. R1 double implies R2னா R1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பூரா R2க்கு போயிடும், R2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பூரா R1க்கு வந்துடும். அப்போ என்னாகும், இது இப்போ இது R1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் R2க்கு வந்துடும். 1 3 0. R2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் R1க்கு வந்துடும். 2 5 -1. R3ல இருக்கிற எலிமெண்ட் doesn't change. -3 4 -2. இதுதான் இந்த ஆப்ரேஷன். R1 double implies R2. இப்போ what is R2 double implies R3? R2 double implies R3 என்ன? R2ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் R3க்கு போயிடணும், R3ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் R2க்கு வந்துடும். அது பார்த்தீங்கன்னா R1ல இருக்கிற எலிமெண்ட்ஸு சேஞ்ச் இல்லை. 1 3 0 -3 4 -2 2 5 -1. இப்போ இதுதான் R2 implies இதுக்கு R2 implies double implies R3. இன்னொரு ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம், R1 double implies R3. R1 double implies R3 என்னன்னா R1ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் R3க்கு போயிடணும், R3ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் R1க்கு வந்துடும். அப்போ R2 இங்கே வந்து சேஞ்ச் இல்லை. அப்போ -3 4 -2 -3 4 -2 தென் 1 3 0. R2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படியே இருக்கும். 2 5 -1. This is called interchanging of ith and jth rows are denoted by generally Ri double implies Rj. அதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மேட்ரிக்ஸை R1 double implies R2 பண்ணுது, இது ஒரு மேட்ரிக்ஸ். அதே மேட்ரிக்ஸை R2வையும் R3யும் சேஞ்ச் பண்ணுது, அதே இந்த மேட்ரிக்ஸை R1ஐயும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி ஆப்ரேஷன். என்னது, ஒரு மேட்ரிக்ஸில் நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு மேட்ரிக்ஸில் ஏதாவது ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்,
R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், R2ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். இதே ஆப்ரேஷன்ஸ் நம்ம காலமுக்கும் பண்ணலாம். C1ஐயும் C2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், C2ஐயும் C3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், C3ஐயும் C1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ரேஷன் இஸ் the multiplication of each element of the ith row by a non-zero constant delta is denoted by Ri plus lambda Ri. அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு ரோவை எடுத்துக்கிட்டு ஒரு ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரு நான்-ஜீரோ ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணலாம். செகண்ட் ஆப்ரேஷன்னா ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கணும், அந்த ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரு நான்-ஜீரோ ஸ்கேலார் இங்கே லாம்டான்னு கொடுத்துருக்காங்க, அதால் மல்டிப்ளை பண்ணலாம். தட் இஸ் த செகண்ட் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் பண்ணலாம். R1 implies 2 times R1. R1 implies 2 times R1. அப்படின்னா என்ன? R1 எனக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன். அந்த மேட்ரிக்ஸ் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ எப்படி இருக்குன்னா, ஓல்டு ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இருக்கணும். அதுதான் R1 implies 2 times R1. அப்படின்னா என்ன? இதை இந்த ஃபஸ்ட்டு A1 பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ண 2, A1 2ஆல் மல்டிப்ளை பண்ண 6, A13 2ஆல் மல்டிப்ளை பண்ண 0. மற்றது 2, 5, -1, -3, 4, -2. This is called multiplication of each element. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அப்போ ஒரு பர்டிகுலர் ரோலரை ஒரு நான்-ஜீரோ ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணலாம். இது ஜென்ரல். Ri implies lambda Ri. அதே இது இப்போ நான் R2 implies -3R2. R2 implies -3R2. அப்படின்னா எனக்கு நியூ மேட்ரிக்ஸில் R2 மட்டும் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகுன்னா, R2ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் -3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுமே. அப்போ ஃபஸ்ட்டு ரோ 1 3 0, செகண்ட் ரோ -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். -3 × 2 -6, -3 × 5 -15, then -3 × -1 +3, -3, 4, -2. இது this is called R2 implies -3R2. இப்போ இது இன்னொன்று என்ன பண்ணலாம்? தேர்ட் ஆப்ரேஷன் R3 implies R3 divided by 2. R3 implies R3 divided by 2 or 1/2 into R3. எல்லாம் ஒன்று தான். R3 divided by 2நாலும் R 1/2 into R3. அப்படின்னு என்ன? இப்போ நான் ஒரு நியூ மேட்ரிக்ஸ் எழுதணும். ஒரு நியூ மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். There is no change in the first and second row. First row 1 3 0, second row 2 5 -1, third row வந்து சேஞ்ச் இருக்கு. ஏன்னா R3 implies R3 divided by 2 or 1/2 R3. அப்போ என்ன பண்ணணும்? R3ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒன்று 2ஆல் டிவைட் பண்ணணும், இல்லை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -3 × 1/2 -3/2, -4 divided by 2 2, -2 divided by 2 -1. Sorry, -1. That is இந்த ஆப்ரேஷன் கூட இருக்கா. ஸோ வாட் இஸ் த செகண்ட்? என்ன சொல்லுது? த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஈச் எலிமெண்ட். ஒரு ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு நான்-ஜீரோ ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணலாம். அது ஜென்ரலாக எப்படி சொல்லணும்? Ri implies lambda Ri, where lambda is a non-zero scalar. Third operation, addition to ith row. Addition to ith row. ஒரு ரோ ஒரு பர்டிகுலர் ரோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு வேற ஒரு ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரு நான்-ஜீரோ ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணி இந்த ரோவோட ஆட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரோவோட ஆட் பண்ணலாம். தட் இஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, Ri implies Ri plus lambda Rj. Ri plus அப்படின்னா Riனா ஃபஸ்ட்டு ஐத்து ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட ஜேத் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணி ஐத்து ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட ஆட் பண்ணலாம். That is called Ri implies Ri plus lambda Rj. இங்கே மைனஸ் கூட பண்ணலாம். We can do minus also. Ri implies Ri minus lambda Rj. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இப்போ பாருங்க,
R1 implies R1 plus 2R2. R1 implies R1 plus 2R2. அப்படின்னா என்ன? நான் ஒரு புது மேட்ரிக்ஸ் எழுதுவேன், ஒரு நியூ மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். R1ல தான் சேஞ்ச் இருக்குது, இங்கே பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. R1 implies R1 தான் சேஞ்ச் ஆக போகுது. எப்படி சேஞ்ச் ஆக போகுது? R2ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R1ல் இருக்கிற எலிமெண்ட்ஸோட ஆட் பண்ணணும். அப்போது 2R2, 2 into 2 4, that is 1 plus 2 into 2. இன்னொன்று கமா 3 plus 2 into 5, கமா 0 plus 2 into minus 1. இதுதான் R2 R1னா 1 plus 2 into 2, கமா 3 plus 2 into 5 plus 0 plus 0 plus 2 into minus 1. அப்போ என்ன வரும்? 2 into 2 4, அப்போ 5. இங்கே 10 13. இது வந்து 0 minus 2 minus 2. That's all. 12 ரோ ஒன்று இல்லை. 2 5 minus 1 minus 3 4 minus 2 minus 3 4 minus 2. That is R1 implies R1 plus 2 times R2. இப்போ டைரெக்டாக கூட பண்ணலாம். 1 plus 2 into 2 4, 4 plus 1 5. அப்புறம் 3 plus 2 into 5 10, 10 plus 3 13. 0 plus 2 into minus 1 minus 2, 0 plus minus 2 minus 2. இதுதான் R1 plus 2R2. இது மைனஸ் பண்ணி கூட எழுதலாம். தென் இன்னொரு ஆப்ரேஷன் R2 implies R2 plus R3. R2 implies R2 plus R3. அப்போ there is no change in the first and second row. First and third row சேஞ்ச் இல்லை, ஒன்லி செகண்ட் ரோவில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அப்போது இந்த ரோவில் நான் சொல்லுறது பூரா இந்த மேட்ரிக்ஸ் வச்சு தான், இது கிடையாது. இது 1 3 0. There is no change in the first row. There is no change in the third row also. minus 3 4 minus 2. இப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இந்த செகண்ட் ரோவில்? என்ன சேஞ்சு? R2ல இருக்கிற எலிமெண்ட்ஸையும் R3 இருக்கிற எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி R2வா எழுது. அப்போ 2வும் மைனஸ் 3யும் ஆட் பண்ணால் -1, 5 4ஐ ஆட் பண்ணால் 9, -1 -2ஐ ஆட் பண்ணால் -3. This is called R2 implies R2 plus R3. Now one more. R3 implies R3 minus R3 plus R3 implies R3 plus 3R1. என்னது? தேர்டு ரோ வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு 2 ரோ சேஞ்ச் ஆகலை, என்னென்ன வேறு எழுதலையோ அதெல்லாம் சேஞ்ச் ஆகலை. அப்போ ஃபஸ்ட்டு ரோ as it is 1 3 0, செகண்ட் ரோ as it is 2 5 -1. தேர்ட் ரோ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட ஆட் பண்ணோம். அப்போது 3 into 1 3, 3யும் -3 ஆட் பண்ணால் 0. 3 into 3 9, 9ஓட 4 ஆட் பண்ணால் 13. 3 into 0 0, 0 plus -2 -2. That is called இது. அதான் என்ன சொல்லுங்க? அடிஷன் டு ஐத் ரோ. அடிஷன் டு ஐத் ரோனா இங்கே R3யோட வேற ரோ இருக்கிற எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். தட் இஸ் அடிஷன் டு ஐத் ரோ. Non-zero constant lambda multiple of jth row is denoted by Ri implies Ri plus or minus lambda Rj. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணி இன்னும் ஒரு சப்ட்ராக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். Now R1 implies R1 minus 2R2. R1 implies R1 minus 2R2. அப்போ there is change in first row only. There is no change in the second and third row. அப்போ 2 5 -1 அப்படி எழுதிக்கலாம். 2 5 -1 -3 4 -2. இப்போ என்ன சொல்றாங்க? R1 minus 2R2. R1 1 minus 2 into R2 2. R1 minus 2R2. அப்போ 1 minus 4 -3. R1 minus 2R2 3 minus
2 into 5, 2 into 5. அப்போ 3 minus 10 minus 7. R1 minus 2 R2 0 minus 2 into R2 minus 1. அப்போ 0 இது minus 2 into minus 1 plus 2. அப்போ 0 plus 2 2. 0 plus 2 2. இதுதான் இந்த R1 minus 2 R2. So these are all the three operations I have explained. Similar notations are used for column operation also. இதே ஆப்ரேஷன் காலமுக்கு கூட பண்ணிக்கலாம். ரோவும் காலமும் அட் எ டைம் பண்ணக்கூடாது. ரோ பண்ணால் ரோவே பண்ணணும், காலம் பண்ணால் காலமே பண்ணணும். ஒரு தடவை ரோ பண்ணிவிட்டு இன்னொரு தடவை காலம் பண்ணக்கூடாது. ரோனா ரோவே பண்ணணும், காலம்னா காலமே பண்ணணும். These are the three important operations. These are very elementary operations. Third point, two matrices, capital A and capital B, of the same order are said to be equivalent to one another if one can be obtained from the other by application of elementary transformation. Symbolically we can write A is equivalent to B. A is equivalent to B to mean that matrix A is equivalent to B. So when two matrices are said to be equal, இப்போ A 1 2 3 2 4 5 0 1 இது வந்து A மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? எவ்ரி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இட்செல்ஃப். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 2 4 5 0 1 -1. Both the matrices are equal matrices. Why? இங்க இருக்கிற A11 இங்க இருக்கிற A11 equal. When two matrices are said to be equal, first order same இருக்கணும், second corresponding elements same இருக்கணும். இங்க ஆர்டர் இது 3/3, இதுவும் 3/3. corresponding elements equal. A11 1 இங்கே 1 2 2 3 3 A21 2 இங்கே A21 2 A22 4 இங்கே A22 4 A23 5 A23 5. அதே மாதிரி corresponding elements சேமா இருக்கு. therefore both the matrices are said to be equal matrices. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்ல வந்து நம்ம ஒரு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா by elementary transformation. interchange the rows, இல்ல ஒரு ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு 4 ரெஸ்கலாக மல்டிப்ளை பண்ணலாம். தேர்ட் ஒன் ஒரு ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து வேற ஒரு ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A 1 2 3 2 4 5 0 1 -1. இப்போ A வந்து இந்த மேட்ரிக்ஸ். இப்போ நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். R1 implies double implies R3. R1 double implies R3. அப்போ A போட்டு நான் ஈக்குவல் சிம்பிள் போட போகிறேன். ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். அப்போ என்ன போடணும்னா R1 double implies R3னா R1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் R3க்கு போகணும், R3ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் R1க்கு போகணும். அப்போ 0 1 -1 1 2 3 2 4 5. இப்போ இது கம்பேர் பண்ணிங்கன்னா இதுவும் ஆர்டர் 3/3, இதுவும் ஆர்டர் 3/3. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸில் ஆர்டர் மட்டும்தான் சேமாக இருக்குது, ஆனால் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் சேமாக இல்லை. அதனால் யூ கேன் சே தீஸ் டூ மேட்ரிசஸ் ஆர் செட் டு பி ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ். whereas these two matrices are said to be equal matrices. இங்கே ஆர்டரும் சேம், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் சேம். வேறு இது ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் மட்டும்தான் சேமாக இருக்குது, எலிமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால both are called equivalent. இந்த சிம்பிளுக்கு பேர் is equivalent. அதான் சொல்கிறாங்க two matrices A and B are of the same order are said to be equivalent to one another. One can be obtained from the other by application of elementary transformation. Symbolically we write A is equivalent to B. இப்போ another matrix B matrix is equal to 2 3 5
0 minus pi 2 1 pi. Another matrix. Now I am going to perform another operation. R1 implies R1 plus R3. R1 implies R1 plus R3. அப்போ பீனு போட்டு ஈக்குவல் சிம்பிள் தான் போடணும், ஈக்குவல் சிம்பிள் போடணும். ஏன்னா இங்கே எலிமெண்ட் மாறப்போகுது. இப்போ R1 is R1 plus R3. அப்போ R1 இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும், R1 இருக்கிற எலிமெண்ட்ஸோட R3 இருக்கிற எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி R1 எழுதணும். 2 plus 1 3, 3 plus 5 8, 5 plus minus 4 1. மொத்தம்லாம் 1. 0 minus 5 2 1 5 minus 4. இப்போ both are equivalent matrices because order same, elements are different. Therefore, when two matrices are said to be equivalent, only order must be same, corresponding element different and the equivalent matrix. I have given 5 matrix. Matrix A, what is meant by 0 row? In a matrix, if all the elements of the row, ஒரு ரோல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஆர் ஜீரோவாக இருந்தால் அந்த ரோவுக்கு பேர் 0 ரோ. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இது 0 ரோ, இது 0 ரோன்னு பேர். எதுக்கு 0 ரோனா இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் 0. இதில் நான் ஜீரோ ரோ. இதில் அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. இங்கே 2 எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது, அதனால நான் ஜீரோ ரோ. இதுவும் நான் ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ. எதுக்காக நான் ஜீரோ ரோ? நான் ஜீரோ ரோனா என்ன? நான் ஜீரோ ரோ இஸ் ஒன் விச் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் இஸ் நான் ஜீரோ. ஒரு எலிமெண்ட்டாவது நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். இங்கே ஒரு எலிமெண்ட் நான் ஜீரோ. இப்போ இது நான் ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ. இங்கே பாரு, மூணு எலிமெண்ட் ஜீரோவாக இருக்குது, ஆனால் ஒரு எலிமெண்ட் ஜீரோவாக இல்லை. அதனால் இதில் எல்லாமே நான் ஜீரோ ரோ. இது பாருங்கள், இந்த ரோ 0 ரோ, இந்த ரோ 0 ரோ, இது ரெண்டுமே நான் ஜீரோ ரோ. இதில் 4th ரோ 0 ரோ, இதில் எதுவுமே நான் ஜீரோ ரோ இல்லை. ஸோ எல்லாம் இதில் எதுவுமே இது 0 ரோ, இது 0 ரோ, 1st ரோ 3rd ரோ 4th ரோ, இது நான் ஜீரோ ரோ, 2nd ரோ இஸ் 0 ரோ. அப்போ வாட் இஸ் மீன் பை 0 ரோ? இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ரோ ஆர் 0, that row is called 0 row. What is a non-zero row? A non-zero row is one which at least one of the element is not 0. Is called non-zero row. It is very, very important to find the rank of the matrix and to reduce to a row equivalent form. 6th point, row equivalent form. Using elementary operations, using elementary row operation or by column operation, we can transform a given non-zero matrix to a simplified form is called row equivalent form. ஒரு given matrix-ஐ row or column transformation பண்ணி ஒரு simplified form கொண்டு வந்தது பேரு தான் row equivalent form. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, a non-zero matrix is in a row equivalent form. எப்போ ஒரு நான்-ஜீரோ மேட்ரிக்ஸ்னா என்ன? ஜீரோ மேட்ரிக்ஸ் இல்லாமல் இருக்கும், ஜீரோ மேட்ரிக்ஸே இருக்கக்கூடாது. ஜீரோ மேட்ரிக்ஸ்னா இப்போ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் 0, இட் இஸ் கால்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்போ நான்-ஜீரோ மேட்ரிக்ஸ்னா ஜீரோ இல்லாத எலிமெண்ட்ஸ் இருக்கணும், அப்போ தான் நான்-ஜீரோ மேட்ரிக்ஸ். ஏன் நான்-ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் இன் எ ரோ equivalent form if all 0 rows, 0 rowsனா சொன்னேன், if all the elements of a row is 0 is called 0 row. All 0 rows occur as bottom rows. எல்லா 0 ரோஸும் பாட்டம் ரோவாக தான் இருக்கணும். இங்கே பாருங்க, 0 rows bottom row, 0 rows bottom row, 0 rows bottom row, 0 rows bottom row, 0 rows bottom row. எந்த ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் 0வாக இருக்கோ அதுதான் லாஸ்ட் ரோ, அதுதான் பாட்டம் ரோவாக இருக்கணும். And if the first non-zero element, எந்த ரோலையாவது ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலிமெண்ட் இன் எனி லோயர் ரோ occurs
டு த ரைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நாட் ஜீரோ எலிமெண்ட் இன் தி ஹியர் ரோ. இங்கே பாருங்கள், இது பாட்டம் ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டு முன்னாடி 2 ஜீரோ இருக்கணும். இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோ இருந்தால் அடுத்த ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் 1 ஜீரோவாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் எக்வலன்ட் ஃபார்ம், ரோ எக்வலன்ட் ஃபார்ம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் 2. இப்போ இதுக்கு முன்னாடி ஜீரோ இல்லை, ஆனால் இங்கே ஜீரோ இல்லாதனால அடுத்த ரோவில் 1 ஜீரோ இருக்கலாம். இது நான் ஜீரோ எலிமெண்ட், இதுக்கு முன்னாடி 1 ஜீரோ இருக்கலாம் இங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் நெக்ஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தா இதுதான் நான் ஜீரோ எலிமெண்ட். அப்போ நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 ஜீரோ இருக்கணும், இருக்குது. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜீரோவை எடுத்துக்கிட்டு சார் இங்கே 2 ஜீரோ இருக்குது, அப்போ இங்கே 3 ஜீரோ இருந்தால் தான் எக்வலன்ட் ஃபார்ம். அது தப்பு. இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் வர ஜீரோ கணக்கு இல்லை, நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி வர ஜீரோ தான் கணக்கு. அப்போ நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோ இருக்குது. அப்போ அடுத்த ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி மோர் தேன் 1 ஜீரோ இருக்கணும். அப்போ 2 ஜீரோ இருக்குது. ஸோ இது தான் எக்வலன்ட் ஃபார்ம். சார் நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேர் 0 1 1 0 0 3 0 0 0. அப்போ இது பாருங்கள், இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3. இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோ இருக்குது. அப்போ அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட் எங்கே இருக்குது? 3 இருக்குது. அதுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருக்கணும்? இந்த ஜீரோவோட இன்னொரு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்கணும், 2 ஜீரோ இருக்குது. அடுத்தது மூணாவது ரோவில் இது 3/3 மேட்ரிக்ஸ், அதனால் மூணாவது ரோவும் ஜீரோவாக தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே ஜீரோ கொண்டு வர முடியாது. அதனால் இட் இஸ் அன் எக்வலன்ட் ஃபார்ம். அடுத்த ரோவில் இங்கே 2 ஜீரோ இருக்குது, அதை விட 1 ஜீரோ எக்ஸ்ட்ரா 3 ஜீரோ இருக்குது. ஸோ இட் இஸ் அ ரோ எக்வலன்ட் ஃபார்ம். இது எஸ்ஸு. இப்போ இது ரோ எக்வலன்ட் ஃபார்மா பாருங்கள், இங்கே 1 இருக்குது. இந்த ஜீரோ கணக்கில் சேர்க்கக்கூடாது. இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே 1 ஜீரோ கூட நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ இல்லை. அப்போ இங்கே 1 ஜீரோ இருக்கலாம், 2 ஜீரோ இருக்கலாம், 3 ஜீரோ இருக்கலாம். ஆனால் இங்கே 2 ஜீரோ இருக்குது. நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 ஜீரோ இருக்குது. எஸ். இப்போ மூணாவது ரோவில் என்ன பண்ணும்? மூணாவது ரோவில் இருக்கிற நான் ஜீரோ எலிமெண்ட் 3 6. இந்த 6க்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஜீரோவை விட 1 ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்கணும். இருக்கு பாருங்க, இங்கே 2 ஜீரோ இருக்குது, இங்கே 3 ஜீரோ இருக்குது. நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 3 ஜீரோ இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ எஸ், இட் இஸ் அ ரோ எக்வலன்ட் ஃபார்ம். இங்கே பாருங்க, இங்கே இந்த ஜீரோ கணக்கு இல்லை. அப்போ 1க்கு முன்னாடி ஜீரோ கிடையாது. அப்போ நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இங்கே ஜீரோ இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணால் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோவாக தான் இருக்கணும், ஆனால் இங்கே 2 ஜீரோ இருக்குது. நோ ப்ராப்ளம். அப்போ இங்கே அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட்டு 3 3. இந்த 3க்கு முன்னாடி 3 ஜீரோ இருக்கணும், இல்லை. அப்போ இட் இஸ் நாட் அன் எக்வலன்ட் ஃபார்ம். வை நாட் அன் எக்வலன்ட் ஃபார்ம்? இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 ஜீரோ இருந்தால் இங்கே 3 ஜீரோ இருக்கணும், இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அன் எக்வலன்ட் ஃபார்ம். ஃபோர்த் ஒன் இது இங்கே பாருங்கள், நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோ இருக்குது. அப்போ நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு அடுத்த ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோ எக்ஸ்ட்ராவாக இருந்தால் 2 ஜீரோ இருக்கணும். சார் 2 ஜீரோ இருக்குது. அப்போ இது கரெக்டு. அடுத்த ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இதை விட 2 ஜீரோனா இப்போ இங்கே 3 ஜீரோ இருக்கணும். 3 ஜீரோ இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அன் எக்வலன்ட் ஃபார்ம். ஒய் நாட் அன் எக்வலன்ட் ஃபார்ம்? நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 ஜீரோ இருக்குது, ஆனால் அதுக்கு அடுத்த ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 ஜீரோ தான் இருக்குது, இன்னொரு ஜீரோ. இப்போ இது எக்வலன்ட் ஃபார்மாக இருக்கணும்னா இது இப்போ ஜீரோ ஆச்சுன்னா எக்வலன்ட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஜீரோ இல்லை. therefore it is not an equivalent form. Not an equivalent form. இந்த சம்மை இது பாருங்க, நான் ஜீரோ எலிமெண்ட் 1 இருக்குது. அப்போ அடுத்த ரோவில் 1 ஜீரோ இருக்கணும், 1 ஜீரோ இருக்குது. இது நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோ இருக்குது. அடுத்த ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்டு இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி இதை விட 1 ஜீரோ எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், இருக்கா? இருக்குது. ஸோ இட் இஸ் அன் எக்வலன்ட். இது நான் முன்னாடி 2 ஜீரோ இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுக்கு அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட் இல்லை, எல்லாமே ஜீரோவாக இருக்குது. அப்போ இங்கே 2 ஜீரோ இருக்குது, இங்கே அதை விட 1 ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்குது. therefore it is an equivalent form. It is an equivalent form. இப்போ இது எக்வலன்ட் ஃபார்மா பாருங்கள், நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இங்கே ஜீரோமே இல்லை, இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது, அது முன்னாடி 1 ஜீரோ இருக்குது. அதுக்கடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட் 7 இருக்குது அடுத்த ரோவில். அப்போது இந்த 1 ஜீரோவோட இந்த 2 எக்ஸ்ட்ரா ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ இருக்குது. ஸோ இட் இஸ் அன் எக்வலன்ட் ஃபார்ம். அதான் சொன்னேன், கொஞ்சம் பேர் இந்த 2 ஜீரோ பார்க்குவாங்க, பார்த்துட்டு இங்கே 3 ஜீரோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அது தப்பு.
இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட்டில் வர ஜீரோவை நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது. நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி வர ஜீரோவை நம்ம கணக்கு எடுத்து ஸோ இட் இஸ் அன் எக்வலன்ட் ஃபார்ம். இங்கே வாங்க, இது நான் ஜீரோ எலிமெண்ட். இங்கே இதில் ஜீரோ வேணும், இந்த ஜீரோ நோ. இப்போ இதில் இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட் 2 செகண்ட் ரோவில், இங்கே முன்னாடி 2 ஜீரோ இருக்குது. அப்போ அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1. அப்போ இதை விட 2 ஜீரோவோட 1 ஜீரோவாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். இருக்குது, 3 ஜீரோ இருக்குது. இட் இஸ் அன் எக்வலன்ட் ஃபார்ம். இட் இஸ் அன் எக்வலன்ட் ஃபார்ம். இப்போ இது எக்வலன்ட் ஃபார்மா பாருங்கள். நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோ இருக்குது. அப்போ இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 ஜீரோ இருக்கணும். இல்லை, நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த 2 ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஓகே இருக்கும். ஆனால் இங்கே 2 வந்து ஜீரோ ஆகலை, 2 ஜீரோ ஆகலை. அப்போ இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோ தான் இருக்குது. இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடியும் 1 ஜீரோ தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் 3 ஜீரோ இருக்குது. அப்போ இங்கே 1 ஜீரோ இருக்குது, இங்கே 3 ஜீரோ இருக்கிறதுனால அது எக்வலன்ட் ஃபார்மா? நோ. பிகாஸ் இந்த ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 ஜீரோ இருந்தால் அடுத்த ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இதை விட 1 ஜீரோ எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அது இல்லை. இங்கே இருக்கிறதுனால வந்து கவலை இல்லை, இது இருக்கிறதுனால இது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் எக்வலன்ட் ஃபார்ம். சப்போஸ் இது எக்வலன்ட் ஃபார்மாக இருக்கணும்னா இப்போ இது ஜீரோவாக இருக்குன்னா எக்வலன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது ஜீரோவாக இருந்ததுன்னா இது எக்வலன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது ஜீரோ இல்லாததுனால இட் இஸ் நாட் அன் எக்வலன்ட் ஃபார்ம். இப்போ இட் இஸ் நாட் அன் எக்வலன்ட் ஃபார்ம். இது எக்ஸாம்பிள் 3015. இப்போ இது எக்வலன்ட் ஃபார்மா பாருங்கள். நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ எதுவுமே இல்லை, இங்கேயும் 4 ஜீரோ இருக்குது, இங்கேயும் 4 ஜீரோ இருக்குது. சரி, எந்த ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் 1 இருந்ததுன்னா இந்த எக்வலன்ட் ஃபார்ம் இந்த ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட், இந்த 2 ரோவும் ஜீரோ ரோவாக இருக்கும். இது எக்வலன்ட் ஃபார்மா? எஸ், இட் இஸ் அன் எக்வலன்ட் ஃபார்ம். பிகாஸ் இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 1. எந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் 1 இருக்குதோ அதோட எக்வலன்ட் ஃபார்ம் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இது எக்வலன்ட் ஃபார்மா பாரு. இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ கிடையாது. ஆனால் இது எக்வலன்ட் ஃபார்மா? இது எக்வலன்ட் ஃபார்மா? நாட் அன் எக்வலன்ட் ஃபார்ம்னா இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ஜீரோ இருக்குது. இங்கே பாருங்கள், இது முதல் நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1. அப்போ நான் ஜீரோ எலிமெண்ட்டு இங்கே இல்லை. அப்போ இங்கே அட்லீஸ்ட் 1 ஜீரோ இருந்தால் இருக்கணும். ஏன்னா இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1, இங்கே ஜீரோ கிடையாது. ஆனால் இங்கே வந்து 1 ஜீரோவாக இருந்தால் தான் எக்வலன்ட் ஃபார்ம். இந்த ஜீரோ இருக்குது, அதனால் இங்கே 2 ஜீரோ இருக்குது, அதனால அது எக்வலன்ட் ஃபார்ம் கிடையாது. அப்போ இந்த எலிமெண்ட் ஜீரோவாக இருந்து இப்படி இருந்ததுன்னா இது எக்வலன்ட் ஃபார்மாக இருந்திருக்கும். அப்போ இந்த 3ங்கிற எலிமெண்ட் ஜீரோவாக ஆயிடுச்சுன்னா இது எக்வலன்ட் ஃபார்மாக ஆகிருக்கும். இப்போ 3ங்கிற எலிமெண்ட் அப்படியே இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அன் எக்வலன்ட் ஃபார்ம். It is not an equivalent form. So ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா ஒரு 3/3 உங்களுக்கு மேக்ஸிமம் 3/3, 3/4, 4/3 அவ்வளோதான் வருது. அந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் கரெக்டாக ஒரு மேட்ரிக்ஸை எக்வலன்ட் ஃபார்ம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி. ஸ்டெப் 2 ரெடியூஸ் a given matrix into a row equivalent form. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், ஒரு 3/4 மேட்ரிக்ஸ், இல்லை 4/3 மேட்ரிக்ஸ், இல்லை 4/5 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸை எப்படி ரோ எக்வலன்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணி எடுத்து வரணும், என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணணும். ஸ்டெப் 1, செக் whether the element A11 is not equal to 0. A11 என்ன? ஒரு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலத்தில் இருக்கிற எலிமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. அதை முதல் செக் பண்ணணும். சப்போஸ் ஜீரோனா என்ன ஆகும்? ஜீரோ இருந்தால் என்ன ஆயிரும்? இட் இஸ் ஜீரோ, ட்ரை டு இன்டர்சேஞ்ச் த ரோஸ். அப்படி ஜீரோவாக இருந்தால் ஏதாவது ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்த எலிமெண்ட்டை நான் ஜீரோ எலிமெண்ட்டாக கொண்டு வந்துடலாம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், மேக் A21 and A31 as 0 with the help of R1 only. A21 செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் தேர்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் ஜீரோ கொண்டு வரணும். எந்த ரோ வச்சு ஹெல்ப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோ வச்சு தான் ஹெல்ப் எடுத்து ஜீரோ கொண்டு வரணும். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மேக் A32 as 0 with the help of second row only. A32 தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் செகண்ட் காலத்தில் இருக்கிற எலிமெண்ட்டை ஜீரோ கொண்டு வரணும். எந்த ரோ ஹெல்ப் எடுக்கணும்னா செகண்ட் ரோ வச்சு ஹெல்ப் எடுத்து
0 கொண்டு வந்தால் அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்கலன் ஃபார்முக்கு ரெடியூஸ் ஆகிடும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக ஒரு மேட்ரிக்ஸை ரோ எக்கலன் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். It is better if you keep a1 minus 1. ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் +1 இருந்தால் இட் இஸ் ரொம்ப பெட்டர். பட் இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் எதுவுமே கிடையாது. எனி நான்-ஜீரோ நம்பர் இருந்தாலும் நம்ம இதை கொண்டு வந்துடலாம். பட் a11 வந்து +1 இருந்தால் இட் இஸ் பெட்டர். இப்போ நான் இது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு எப்படி கொண்டு வரதுன்னு உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் A. மேட்ரிக்ஸ் A is equal to 0 2 3 1 3 2 3 1 2. இது ரோ எக்கலன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? a11 வந்து 0வா இருக்குதா இல்லையான்னு பார்த்தா 0வா இருக்குது. அப்போ அது 0வா இல்லாமல் நம்ம நான்-ஜீரோ நம்பர் கொண்டு வரணும்னா இங்கே a21 1ஆ இருக்குது, a31 3ஆ இருக்குது. இது ரெண்டுமே நான்-ஜீரோவா இருக்குது. இப்போ அதை வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ தேர்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணால் 3 இங்கே வந்துடும். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் பெட்டர் இஃப் யூ கீப் a1 minus 1. அப்போ நம்ம என்ன பண்ணால் R1ஐயும் R2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா a11 ப்ளஸ் வந்து 1 ஆயிரும். அப்போ R1 டபுள் இம்ப்ளைஸ் R2. இந்த மாதிரி எழுதிட்டு தான் அப்புறம் நம்ம மேட்ரிக்ஸ் எழுதணும். அப்போ மேட்ரிக்ஸ் எழுதுறது கூட இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்குது, இங்கே ஈக்குவலன்ட் தான் போடணும். ஏன்னா இப்போ எலிமெண்ட் சேம் எலிமெண்ட் இருக்காது. நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலே எலிமெண்ட்ஸ் மாறிடும். அதனால நம்ம ஈக்குவலன்ட் சிம்பிள் போடணும். இப்போ என்ன எழுதணும்? R1ல் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் R2க்கு வந்துட்டோம். R2ல் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் R1க்கு போயிடும். 1 3 2 0 2 3. There is no change in R3. அது அப்படி எழுது 3 1 2. அடுத்தது என்ன பண்ணோம்? a21 a31 0 கொண்டு வரணும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்னாச்சு? a21 0 ஆயிடுச்சு, ஆல்ரெடி 0வாக கிடைச்சிருச்சு. இப்போ a31 வந்து 0 கொண்டு வரணும். a31 0 கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு ரோ தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். இப்போ a31 0 கொண்டுனா இந்த 3 எப்போ 0 ஆகும்? 3 - 3 0 ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 வந்து செப்பரேட் பண்ணலாம். அப்போ என்ன ஆப்ரேஷன்? R3 implies R3 minus 3R1. R3 minus 3R1. இந்த மாதிரி எழுதிட்டு தான் அப்புறம் கீழே மேட்ரிக்ஸ் எழுதணும். அப்போ இங்கே ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் பண்ணணும். இங்கே ஈக்குவலன்ட். இப்போ R3 minus 3R1. R3ல தான் சேஞ்ச் இருக்குன்னா R1ல நோ சேஞ்ச், R2ல நோ சேஞ்ச். அப்போ எழுது 1 3 2 0 2 3. இப்போ R3 minus 3R1. R3 3 minus 3 into 1. 3 minus 3 into 1 0. அப்புறம் R3 1 minus 3 into 3. 1 minus 9 minus 8. அப்புறம் R3 minus 2 minus 3 into 2. அப்புறம் 2 minus 6 minus 4. இப்போ a21 0 கொண்டு வந்து a31 0 வந்துச்சு. அடுத்தது என்னது? a32 0. தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 0 ஆகும். அப்போ தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்னா எனக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆகணும்னா R2வோட தான் ஹெல்ப் எடுக்கணும். R1க்கு நான் போகவே கூடாது. அப்படி R1க்கு போயிட்டுன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டு என்ன ஆயிரும்? நான்-ஜீரோவை கொண்டு வந்தது 0வா கொண்டு வந்தது நான்-ஜீரோவாக மாறிடும். அதனால் இந்த a32 நம்ம 0 கொண்டு வரணும்னா செகண்ட் ரோ மட்டும்தான் ஹெல்ப் எடுக்கணும். அப்போ இது என்ன பண்ணோம்? இது எப்போ -8 0 ஆகும்? +8 ஆட் பண்ணால் 0 ஆகும். -8ஓட +8 ஆட் பண்ணால் 0 ஆகும். அப்போ செகண்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டை 4ஆல் மல்டிப்ளை பண்ணு. 4 × 2 8. அப்போ -8 + 8 0 ஆகிடும். இது பண்ணாலும் ஒன்று 2 பேர் 0 இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணாலும் இது 0. இது வந்து நான்-ஜீரோ நம்பர் ஆகாது. இது எப்போ 0 தான் இருக்கும். அதனால் என்ன ஆப்ரேஷன்? R3 implies R3 plus 4R2. R3 implies R3 plus 4R2. அப்போ is equivalent to. அப்போ இந்த R3ல தான் நமக்கு மாற போகிறோம். அப்போ 1 3 2 அப்படியே இருக்கும். இது 0 2 3 அப்படியே இருக்கும். இப்போ என்ன ஆப்ரேஷன்? R3 plus 4R2.
R3 0 plus 4 into 0. R3 plus 4 into 0 0. இப்போ R3 plus 4 into R2. அப்போ minus 8 4 into 2 8 minus 8 plus 8 0. அப்புறம் R3 minus 4 plus 4 R2 4 into 3. அப்போ என்னாச்சு minus 4 plus 12 8. இப்போ பாருங்க நான் ஜீரோ இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 ஜீரோ இருக்கும். இட் இஸ் எ ரோ எக்குவலன்ட் ஃபார்ம். இட் இஸ் எ கரெக்ட் ரோ எக்குவலன்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் இந்த சம் இது 4/3 3/4. இதில் ஆர்டர் வந்து 3/4. 4 minus 2 6 8 1 1 minus 3 minus 1 2 minus 4 0 1. இப்போ ரோ எக்குவலன்ட் ஃபார்முக்கு நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ரோ எக்குவலன்ட் ஃபார்முக்கு நான் ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? A11 நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கா? இருக்கு. A11 நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு. ஆனால் நான் பெட்டர் வந்து என்ன கேட்டேன், A11 வந்து 1 கொண்டு வரணும். அப்போ நான் A11 இங்கே 1 இருக்கு, அதனால நான் 1 மாற்றிக்கிறேன். R1 W implies R2. அப்போ இஸ் ஈக்குவல் டு இது A ஈக்குவல் டு இப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1 1 minus 3 minus 1 4 minus 2 6 8 2 minus 4 0 1. இப்போ இது ஈக்குவல் டு இப்போ ஆகாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? A21யும் A31யும் 0 கொண்டு வரணும். இப்போ A21 0 கொண்டு வரணும். 4 வந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் தான் 0 ஆகும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி இதில் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். 4 minus 4 4 minus 4 into 1 4 4 minus 4 0. இப்போ A31 0 கொண்டோம்னா 2 minus 2 into 1 0. அப்போ என்ன ஆப்ரேஷன் எழுதலாம்? R2 implies R2 minus 4R1 R2 minus 4R1 and R3 implies R3 minus 2R1. At a time ரெண்டு வந்து 0 கொண்டு வரலாம். R2 minus 4R1 R3 implies R3 minus 2R1. அப்போ என்ன பாருங்க? R2 R1ல சேஞ்ச் இல்லை. 1 1 minus 3 minus 1 R2 minus 4R 4 minus 4 into 1 4 4 minus 4 0. இது minus 2 minus 4 into 1 minus 4 na minus 6. இது 6 minus 4 into minus 3. அப்போ பார்த்தீங்கன்னா minus 3 minus 12 minus 3 இது ஒரு minus plus 12 6 plus 12 18. இப்போ இது 8 minus 4 into minus 1 அப்போ plus 4 8 12. இப்போ R2 minus 2R1 2 minus 2 into 1 0 minus 4 minus 2 into 1 என்னாச்சு minus 4 minus 2 minus 6. அப்புறம் 0 minus 2 into minus 3 அப்போ என்னாச்சு 2 minus 2 minus 3 plus 6. இப்போ 1 minus 2 into minus 1 அப்போ என்னாச்சு 1 plus 2 3 ஆயிடுச்சு. இப்போ A21 0 கொண்டு வந்துட்டோம், A31 0 கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் ஜீரோ எலிமெண்ட்டு முன்னாடி ஒரு ஜீரோ இருக்குது, இங்கேயும் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ஒரு ஜீரோ இருக்குது. இப்போ ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் ரெடியூஸ் ஆகணும்னா இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ஒரு ஜீரோ இருந்தால் அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு 2 ஜீரோ இருக்கணும். அப்போ இந்த -6 வந்து 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு எக்குவலன்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்போ -6 0 ஆகணும்னா என்ன ஆப்ரேஷன் பண்ணால் போதும்னா பாரு, -6லேருந்து -6 சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆயிரும்? -6 minus -6 அப்போ என்ன ஆயிரும்? -6 plus 6 அப்போ 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம்? ஆர் இப்போ இந்த எலிமெண்ட் 0 ஆகுதுன்னா செகண்ட் ரோ தான் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரோக்கு போகக்கூடாது. அப்போ R3 implies R3 minus R2 R3 implies R3 minus R2. என்ன வரும் பாருங்க, இது ஈக்குவலன்ட்டு, இங்கே ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போகணும். இப்போ நம்ம 1 1 minus 3 1 minus 1 0 minus 6 18 12.
இப்போ R3 minus R2 0 minus 0 0 minus 6 minus of minus 6 plus 6 அப்போ minus 6 plus 6 0 6 minus 18 minus 12 3 minus 12 minus 9 இங்கே வர நம்பரை பற்றி நீ கவலைப்படாத, நமக்கு வேண்டியது இது 0. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 ஜீரோ இருக்குது, 1 ஜீரோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ கரெக்ட் ரோ எக்கலன் ஃபார்ம். இப்போ தேர்ட் 1 2 3 minus 1 2 4 6 minus 2 3 6 9 minus 3. இப்போ A11 1 இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்? A21 0 ஆகணும், A31 0 ஆகணும். அப்போ இந்த 2 0 ஆகுனா 2லேருந்து 2 சப்ரேட் பண்ணால் தான் 0 ஆகும். அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபஸ்ட்டு ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2லேருந்து சப்ரேட் பண்ணலாம். அப்போ இது 0 ஆகிடும். இதே 0 ஆகுனா ஃபஸ்ட்டு ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3லேருந்து சப்ரேட் பண்ணலாம். அப்போ என்ன ஆப்ரேஷன்? R2 implies R2 minus 2R1 and R3 implies R3 minus 3R1. R2 implies R2 minus 2R1, R3 implies R3 minus 3R1. அப்போ A equal to symbol போடக்கூடாது, ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். ஏன் ஈக்குவலன்ட் சிம்பிள் போடணும்னா ஏன் கட்சிலாம் மாறி போயிடும், ஆனால் ஆர்டர் சேஞ்ச் ஆகாது. இப்போ 1 2 3 1. இப்போ R2 minus 2R1 2 minus 2 into 1 2 minus 2 0 4 minus 2 into 2 4 4 minus 4 0 6 minus 2 into 3 6 6 minus 6 0 minus 1 minus 2 minus minus 2 into minus 1 அப்போ minus 2 plus 2 0. இப்போ எல்லாமே 0 ஆயிடுச்சு. இப்போ R3 minus 3R1 3 minus 3 into 1 0 3 minus 3 0 6 minus 3 into 2 6 minus 6 0 9 minus 3 into 3 9 9 minus 9 0 minus 3 minus 3 minus 3 into minus 1 அப்போ minus 3 plus 3 0. இப்போ இது ரோ எக்கலன் ஃபார்மா? நான் சொன்னேன் இட் இஸ் a special case of row echelon form. It is in the form of a row echelon form. So it is இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து ரோ எக்கலன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ரோ எக்கலன் ஃபார்ம் கொண்டு வரது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது.